கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது சவுல் ஈசாயினிடத்தில் ஆட்களை அனுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை என்னிடத்தில் அனுப்பு என்று சொன்னான். பிரியமானவர்களே, ஈசாயினுடைய மகனை அழைத்தது சமஸ்த ராஜ்யத்தையும் ஆளுகிற ஒரு ராஜாவாக இருந்தார். பிரியமானவர்களே, ஒரு நேரம் தன் தகப்பனால் அற்பமாக நினைக்கப்பட்டு, சகோதரர்களால் அற்பமாக நினைக்கப்பட்டு ஆடு மேய்க்க அனுப்பப்பட்ட ஒரு மகனாய் இருந்தார் தாவீது. பிரியமானவர்களே, அதே மகனை ராஜாவால் அரண்மனைக்கு அழைக்கப்படும் போது தாவீதுடைய அவருடைய காரியங்களை தகப்பனாகிய, அவருடைய உயர்வை தகப்பனாகிய ஈசாய் கண்டு ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டிருப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தாவீதை அனுப்பி வைக்கின்றார் அரண்மனைக்கு. அங்கு சென்றவுடன் சவுல் ராஜா அவரை அதிகமாக நேசித்தபடியினாலே தனக்கு ஆயுததாரியாக வைத்துக் கொண்டது மாத்திரமல்ல, ராஜாவுடைய கண்களிலே தயை கிடைக்கிறது. பிரியமானவர்களே, இதை கண்டு அற்பமாக நினைத்த தன் தகப்பனாகிய ஈசானுடைய இருதயம் இன்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டிருக்கும், அதிசயப்பட்டிருக்கும். நாம் அற்பமாக நினைத்த இந்த மகன் இந்த அளவு உயர்த்தப்பட்டு விட்டானே என்று சொல்லி நினைத்திருப்பார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளில் இன்றைக்கு அநேகர் உங்களுடைய குடும்பங்களிலும், நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும், உங்கள் சுற்றுப்புறத்திலும் நீங்கள் இருக்கலாம். ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களையும் அதிகாரிகளுடைய இடத்திலிருந்து, மேலான இடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்து, நம் பரலோக தேவனாகிய தேவாதி தேவனிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசையும் ஆசீர்வாதமும் உயர்வும் கிடைக்கும் என்று விசுவாசியுங்கள். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுங்கள். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.